நீங்கெல்லாம் சும்மா இருந்தாலே நாங்க நல்லா இருப்போம் யா, கையெடுத்து கும்பிடுறோம், கம்முன்னு கிடங்க என்று இலங்கையில் இருக்கும் தமிழர்கள் கதறி அழுது வருவதை இங்கிருக்கும் அரசியல்வாதிகள் காதில் வாங்கிக் கொள்ளப் போவதில்லை. இலங்கைக்கு போகாதே என்று சினிமாக்காரர்களிடம் மட்டும் வீரம் காட்டும் இவர்கள் சென்னை டு இலங்கை விமான போக்குவரத்தை நிறுத்த சொல்லி முழங்குவார்களா, அல்லது இங்கிருந்து தினந்தோறும் இலங்கைக்கு சென்று வரும் பிசினஸ் தமிழர்களை போகாதே என்று தடுப்பார்களா? அரசியல் பண்ணுவதற்கு ஒரு ஆள் சிக்கிட்டார் டோய் என்று குதூகலித்த சில அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்திற்கு கிளம்ப இருந்த ரஜினியை போகாதீங்க போகாதீங்க என்று கேட்டுக்கொண்டதால் பயணம் கட்டு. வவுனியாவில் 150 தமிழர்களுக்கு இலவச வீடுகள் வழங்கும் விழா லைகா சுபாஷ்கரனின் ஞானம் அறக்கட்டளை சார்பில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் ரஜினி பங்கேற்க இருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக செயல் தலைவர் வைகோ, தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் ஆகியோர் இந்த பயணத்தை ரஜினிகாந்த் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதுக்கப்புறமும் முறைத்து கொண்டு கிளம்ப ரஜினி என்ன இங்கிருக்கும் அரசியல்வாதிகளின் கோபத்தை அறியாதவரா? ஒரு அறிக்கை வெளியிட்டு விட்டு அமைதியாகி விட்டார். இந்த முறை போகல, ஆனா அடுத்த முறை நான் போகணும்னு நினைக்கும் போது தடுக்காதீங்க என்று அவர் கூறியிருக்கிறார். மனுஷன் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டால் இப்படி ஒரு வார்த்தை வரும்? ஆமா, ரஜினி ஏன் இந்த முறை இலங்கைக்கு போக நினைச்சாராம், அதை அவரே சொல்கிறார் கேளுங்க. தனது இனத்துக்காக, தனது மக்களுக்காக, தங்களது உரிமைக்காக, தங்களது சுய கௌரவத்திற்காக லட்சக்கணக்கில் ரத்தம் சிந்தி மடிந்து விட்டனர். தங்களை தாங்களே சமாதியாக்கி கொண்டு பூமியில் புதைந்து கிடக்கும் வீர மண்ணை வணங்கி அந்த மாவீரர்கள் வாழ்ந்த இடத்தையும் நடமாடிய இடத்தையும் புனித போர் நிகழ்ந்த இடத்தையும் பார்க்க ஆவலாக இருந்தேன். அத்துடன் அவர்கள் சுவாசித்த காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று வெகு நாள்களாக ஆசை இருந்தது. அதை நிறைவேற்றி கொண்டு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான தமிழ் மக்களை சந்தித்து மனம் திறந்து பேச ஆவலா இருந்தேன் என்று கூறியிருக்கிறார் ரஜினி. சுபாஷ்கரன் தான் தன்னை அழைத்து போய் இதையெல்லாம் காட்ட வேண்டும் என்று இத்தனை வருடங்களாக ரஜினி காத்திருந்தது போல தெரிகிறது. இல்லனா அவருக்கு இலங்கைக்கு போகவும் தெரியாது. அப்படியே 4 பேரிடம் வழி கேட்டு போனாலும் அங்கு இவரை வராதே என்று தடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் போல இருக்கிறது. அரசியலில் வைகோ திருமாவை எல்லாம் மிஞ்சிருவார் போல இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி.